சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படுபிஸியாக இருக்காரு. இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும், அதுவுமே கோலிவுட்டுடைய முதல் 1000 கோடி திரைப்படம் அப்படின்னு அனைவராலுமே போற்றப்பட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படம் எதிர்பார்த்த வசூலை கொடுக்கல அப்படின்னாலுமே படம் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கா. படத்துடைய பட்ஜெட் 350 கோடி. ஆனா படத்துடைய வசூல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. சோ ஜெயிலருடைய வசூலை நெருங்கி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மலை போல் நம்பியிருக்க திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 2 மாதங்கள்ல முடிவடைய இருக்கு. அடுத்த ஆண்டு சம்மரை குறி வச்சிருக்காங்க இந்த படக்குழு. சோ சம்மர்ல படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கலாம், ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம் அப்படின்னு படக்குழு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த படத்தை அடுத்து சூப்பர் ஸ்டாருடைய 173வது திரைப்படத்தை இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் சமீபத்துல இயக்குவதாக இருந்தது. இந்த படத்திற்கான பூஜை வீடியோக்கள், சந்திப்பு புகைப்படங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து நிறையவே வெளியாச்சு. ஆனால் திடீர்னு சுந்தர் சி அவர்கள் தான் இந்த படத்துல இருந்து விலகி உள்ளதாக ஒரு அறிவிப்பு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனர் யாராக இருப்பாங்க அப்படின்ற கேள்விதான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய மனதிலுமே இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்தை இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்க போவதாக ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. கூடிய விரைவிலேயே ஃபர்ஸ்ட் லுக்குடன் கூடிய அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.